ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி தேதியில் நான் எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாங்க. அதோட இன்றைக்கி ஒரு அதிசயமாக நடந்துச்சுங்க. என்னாலே நம்ப முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. அதோட வாராகி அம்மா நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது எந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:15 எழுந்துட்டுங்க. எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சுங்க. முந்தின நாளே பூஜை பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுவி வச்சு இருந்தேங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவுலெல்லாம் கோலம் போட்டு நீட்டாக அழகாக அலங்காரம் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் அரிசி மாவில் கோலம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் கிச்சன்லேயே அரிசி மாவில் கோலம் போட்டிருந்தேங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா பூவால் தாங்க இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தேன். அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கேற்றும் போது ஒரு 5:15 ஆயிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறமா தாங்க பூஜை ரூமிலெல்லாம் விளக்கேற்றிருந்தேன். விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தூப ஆராதனை நெய்வேத்தியம் பூஜை ரூமில் வச்சுருந்தேன். கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டலிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவை வெளியில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணவும் ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து பால் திருமஞ்சனம் அதுக்கப்புறம் சந்தனத்தால் தாங்க அபிஷேகம் பண்ணியிருந்தேன். வாராகி அம்மா நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து 2021 வாராகி அம்மா வாங்கியிருந்தேங்க. சென்னை போரூரில் விளக்கு கடை இருக்கும் பாருங்கள், அவங்கக்கிட்ட தாங்க வாங்கியிருந்தேன். நான் வந்து இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாங்க. நான் அப்போ வாங்கும்போது 2021 அந்த டைமில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவை கும்பிட்றவங்க ரொம்ப கம்மி தாங்க. கொஞ்சம் பயப்படுறவங்களும் ஜாஸ்திங்க. ஏன்னா வாராகி அம்மா வீட்டில் வைக்கக்கூடாது, உக்ர தெய்வம் அப்படின்ட்டாலாம் சொல்லியிருப்பாங்கங்க. எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லைங்க. ஆனால் வாராகி அம்மாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சிடணும், எப்படியோ ஒன்று நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அடம்பிடிச்சி அழுது அதுக்கப்புறம் வாங்கியாச்சுங்க. எங்கள் ஊர் சைடில் யாருமே சிலையெல்லாம் வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்கங்க. ஃபோட்டோஸ் தான் வைக்குவாங்க. ஹஸ்பண்ட் கூடமே ஃபஸ்ட்டு வேணவே வேண்டாம், ஏன்னா வீட்டில் வைக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா நம்ம கோயிலில் செய்கிற மாதிரிலாம் நம்மளெல்லாம் செய்ய முடியாது, வேணவே வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலையும் திரும்பியும் அழுது அடம்பிடிச்சி எப்படியோ ஒன்று வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமையோட நவராத்திரியுமே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுங்க. வாராகியமா அன்றைக்கி ஒரு 2 மணிங்க மத்தியான டைமில் வந்திருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன அதிசயம்னா வெளியில் மழை வரத்துக்கான எந்த அறிகுறியுமே கிடையாதுங்க. நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நானும் பாப்பாவும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எந்த பார்சல் வந்தாலுமே உடனே ஓப்பன் பண்ணிடுவோங்க. அந்த பழக்கம் எங்ககிட்ட இருக்குது. அதனால நாங்கள் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கோம். மழை வந்து படன்னு வந்துட்டுருக்குதுங்க. மழைன்னா ரொம்ப பெருசாக தூறல் போட்டுட்ருக்குதுங்க. அது வந்து எப்படின்னா ஒரு 10-15 செகண்ட் தாங்க. படன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 செகண்ட் கூட இல்லைங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் துணியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் துணி காய போட்டிருந்தோம். அது எடுக்கலான்னு போனால் ஆனால் மழை நிச்சிருச்சுங்க. என்னன்னு தெரியலைங்க. அந்த 1 செகண்ட் மட்டும்தாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 நாளையும் மழை இல்லை, பின்னாடி அதுக்கப்புறம் மழையே இல்லைங்க. அந்த டைமில் மட்டும்தாங்க மழை வந்துருந்துச்சுங்க. இது வந்து எனக்கு அப்போல்லாம் எந்தமே பெருசாக தெரியலைங்க. ஏன்னா மழை வருதில்லை நார்மலாக அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டேங்க. ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியுமே மழை இல்லைங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியுமே. அதுக்கப்புறமாவும் மழையே இல்லைங்க. ஒரு 4-5 நாளும் கூட. இதெல்லாம் எனக்கு ஒரு கொஞ்ச நாள் கழித்து தாங்க ரியலைஸ் ஆகிடுச்சு. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேங்க. நம்ம வீட்டுக்கு வாராகி அம்மா வரும்போது இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தாங்க புரிஞ்சிச்சு. இதெல்லாம் வாராகி அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போதுங்க. ஆனால் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் மாறி இருக்குதுங்க. நான் இது வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. அந்த விஷயம்லாம் எனக்கு வந்து ஒரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதுலேருந்து நான் வெளியே வருவேனான்னு கூட எனக்கு தெரியலைங்க. ஆனால் அவங்க வந்த பிறகு அந்த விஷயம் அந்த பிரச்சனை எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கே தெரியலைங்க. அது கொஞ்ச நாளில் தானாகவே அந்த பிரச்சனை எனக்கு இல்லவே இல்லைங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாங்க. வாராகியமாக இல்லாமல் நான் இல்லைன்ற மாதிரி ஆகிட்டேங்க. நான் வந்து வாழ்க்கையில் நான் இருக்கிற வரைக்குமே வாராகி அம்மாவை நான் கும்பிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எந்த நாளுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி எப்பயுமே பூஜை பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி வாராகி அம்மா உங்கள் வீட்டுக்கு வரும்போதுமே அதிசயம்லாம் நடந்திருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால்
ஷேர் பண்ணுங்கள் என்னோட, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. பஞ்சமி தீதி அன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்ததுமே குடிச்சிருந்தாங்கங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம கூட இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேங்க மல்லிகை பூவால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேங்க, அவங்களுக்கு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நான் வாங்க போயிருந்தேங்க கடைக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாராகி அம்மா மாதிரி இருந்ததுனால அந்த கிழங்குமே வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேங்க. கண்டிப்பாக தண்ணி குடிப்பாங்கன்ற நம்பிக்கையில் நான் வந்து வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெற்றிலை தீபமும் நெல்லிக்கனி தீபம் தாங்க ஏற்றி வச்சுருந்தாங்க. எனக்கு என்னமோ தேங்காய் தீபத்தோட நெல்லிக்கனி தீபம் எனக்கு வந்து நல்லா அது வந்து நல்லது நடக்குதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க. பூஜையெல்லாம் முடிச்சதுமே பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு தண்ணி குடித்தோங்க. எங்கள் வீட்டு ஓனர் அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கன்னடக்காரங்க தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி வாராகி அம்மாவை கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. அவங்க ஒவ்வொரு பஞ்சமி தீதிக்குமே அவங்க வந்து ஒசூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்கங்க. அவங்க வந்து இன்றைக்கி வீட்டுக்கு நான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்கங்க. வந்து அவங்களுமே விக்கிரகங்கள் கொடுப்பாங்கங்க. அவங்க எப்பயுமே தண்ணி குடிப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குலலாம் தண்ணி குடிப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களாலேயே நம்ப முடியலைங்க. தண்ணி கொடுத்ததுமே குடித்தாங்கங்க. சக்கரவள்ளி கிழங்குலையுமே நானும் அவங்களும் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஒரே குஷியாகிடுச்சு தண்ணி குடிக்கிறத பார்த்ததையும். சக்கரவள்ளி கிழங்குலலாம் தண்ணி குடிப்பாங்களான்னு சொல்லிட்டு யாருமே நம்ப முடியாதுங்க. கிழங்குலலாம் தண்ணி குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்போம். நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தோம் ஃபஸ்ட்டெல்லாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்லேயே அது நடந்திருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி அதிசயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குதுங்க. வாராகியமாக நடத்திட்டே இருக்காங்க. இது வரைக்குமே எனக்கு உங்களுக்கு வந்து யோசனையாகவே இருக்குது, வாராகியமாக கும்பிடலாமான்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, அவங்கள மனசார கும்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீபம் ஏற்றி அவங்கள வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.